بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد تاب الله على النبي والمهاجرين إلى قوله وكونوا مع الصادقين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் ஆராப் என்ற கிதாபின் பாடங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லா, அல் முக்தாராத் என்ற கிதாபின் மூலமாக நாம் அரபு மொழியினுடைய இலக்கியங்களை அழகான முறையிலே புரிந்து கொள்வதற்கும் குர்ஆன் இன்னும் ஹதீஸ் இன்னும் சஹாபாக்களுடைய பேச்சு நடைமுறைகள் இன்னும் அரபிகளுடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகள் இதுவெல்லாம் எவ்வாறு கலை நயத்தோடு இருக்கிறது என்பதையும் இந்த கிதாபுடைய ஆசிரியர் அழகான முறையிலே ஒவ்வொரு பாடங்களாக நமக்கு தெளிவாக கொண்டு வந்து விளக்குகிறார்கள். அல்ஹம்துலில்லா, இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. இது மிக உயர்ந்த நன்மைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இது போன்ற நன்மையில் நாம் ஒன்று சேருவோம், அதிலே முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை துவாவின் மூலமும் இன்னும் கருத்துக்கள் மூலமும் தரலாம். அதேபோல் உங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய நன்கொடைகளிலே அல்லாஹு தாலா கொடுத்த அந்த செல்வத்திலே இருந்து நன்கொடைகளாக தர விரும்புபவர்கள் இந்த ஜாமியானுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் நன்கொடைகளை அனுப்பி அல்லாஹ்விடம் உயர்ந்த அந்தஸ்தையும் அவனுடைய திருப்தியையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் வழிவகுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது வாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்திலாஉ கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படை திரும்புதலும் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கை சேதமும் என்ற தலைப்பின் கீழ் இந்த பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சென்ற பாடத்திலே கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக்குடைய யுத்தம், அதனுடைய ஆரம்பம், அதன் அறிவிப்பு, அதனுடைய நிலைகளை பற்றி லேசாக சொன்னார்கள். அதில் அவர்களால் செல்ல முடியாமல் இருந்து கொண்டிருந்தது. செல்லலாம் என்று யோசித்து கொண்டும் இருந்தார்கள். அந்த நிலையிலே என்ன நடந்தது என்பதை நாம் இங்கு பார்க்க போகிறோம். அதாவது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படைக்கு செல்வதற்காக வேண்டி முயன்று கொண்டிருந்ததை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இங்கு படை திரும்புதலும் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கை சேதம் என்ற தலைப்பிலிருந்து நாம் அறிய வருவது என்னவென்றால், அவர்களால் இந்த படையிலே கலக்க முடியவில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் படை திரும்பி வந்து விட்டது, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலக்க முடியவில்லையே என்ற கை சேதத்தை அடைகின்றார் என்ற விஷயம் இந்த தலைப்பிலிருந்து நமக்கு வெளியாகிறது. அசலிலே கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லக்கூடிய அந்த விஷயம், அதை தொடர்கிறோம் நாம். அதாவது அந்த தபூக்கு சென்ற அந்த படையானது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சஹாபாக்களின் படை திரும்பி வர ஆரம்பித்து விட்டது என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் எனக்கு மிக பெரும் கவலை என்னை தொத்தி கொண்டது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னும் கோபமடைந்து விடுவார்களே என்ற யோசனையிலே, நான் எந்த சிந்தனையிலே என்னுடைய குடும்பத்தார்களிலிருந்து நன்கு ஆலோசனை திறமை கொண்ட நபர்களிடம் நான் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதைத்தான் இங்கு முதலாவது தலைப்பாக ஆலோசனை கேட்டல் என்று நாம் கொடுத்திருக்கிறோம். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். நான் பொய் சொல்லலாம் என்று நினைத்து கொண்டாலும் என்னால் நபியிடம் பொய் சொல்லி தப்பிக்கவும் முடியாது, அது முறையும் கிடையாது என்பதை உணர்ந்து நான் உண்மைதான் சொல்ல வேண்டும் என்று உறுதி கொண்டு விட்டேன். எல்லோரும் பல யோசனைகள் பல ஆலோசனைகள் சொன்னாலும் நான் உண்மைதான் பேச வேண்டும் என்ற விஷயத்திலே உறுதியாக இருந்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையிலிருந்து திரும்பி வந்தால் வழக்கமாக பள்ளியில் போய் தொழுதுவிட்டு தான் அடுத்த பணிகளை ஆரம்பிப்பார்கள். அவ்வாறு தொழுதுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே படைக்கு செல்லாத ஏறத்தாழ 80 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள்.
மேலும் சத்தியமும் செய்கின்றார்கள், நாங்கள் உண்மையிலேயே அப்படித்தான் என்பதாக சத்தியமும் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வெளிரங்கத்தை பார்த்து சரி என்பதாக ஒத்துக்கொண்டு அவரிடம் பையத்தும் செய்து அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பும் தேடி அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் அவருடைய உள்ரங்கத்தில் என்ன விஷயம் இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டார்கள். அதே போல் நானும் வந்தேன். நான் வருவதை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு கோபத்தோடு ஏற்பட்ட ஒரு புன்னகை புன்னகைத்தார்கள், வெறுப்புடன் கூடிய ஒரு புன்னகை. அதை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். அப்பொழுது நான் உள்ளே நுழைந்தவுடன் வாருங்கள் என்பதாக என்னை அழைத்தார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் போய் அமர்ந்து கொண்டேன். ஏற்கனவே காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பனு சலமாவுடைய ஒரு நபர் தவறாக சொல்லியிருந்தார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல முறையில் சொல்லியிருந்தார்கள். இதை நாம் சென்ற பாடத்திலே பார்த்தோம். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்வதற்கு முன்பாக அவர்களை கூப்பிட்டு நேரடியாக விசாரிக்கிறார்கள். எனவேதான் நேரடி விசாரணை என்பதாக நாம் தலைப்பு கொடுத்திருக்கிறோம். நீ ஏன் போருக்கு வரவில்லை என்ற விஷயத்தை சொன்னவுடன், அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் கேட்கின்றார்கள். உனக்குத்தான் வாகனம் எல்லாம் ரெடியாக இருந்ததே, நீதான் வாங்கி கொண்டாயே என்று சொன்னவுடன், அப்பொழுது அந்த காப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் அல்லாத வேற யார்ட்டையாவது உட்கார்ந்தா எதையாவது சொல்லி நான் தப்பிச்சு கொள்வேன். ஏன்னா அவருடைய கோபத்திலிருந்து, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு திறமை கொடுக்கப்பட்டிருக்கு, வாத திறமை எல்லாமே எனக்கு இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை பொய் சொல்லி எந்த விதமான நான் தப்பிக்கவும் முடியாது. அவ்வாறு நான் பொய் சொன்னாலும் அல்லாஹு தாலா உங்களுடைய கோபத்தை என் மீது சாட்டி விடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நான் உங்கள் மீது உங்களிடம் போய் உண்மையைத்தான் பேசப் போகிறேன். அதை போல நீங்கள் என் மீது கோபம் அடைவீர்கள். ஆனாலும் அல்லாஹு தாலாவிடம் நான் மன்னிப்பை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்பதாக சொல்லிக்கொண்டு ஹஜ்ரத் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக, உண்மை, எனக்கு எந்த காரணமும் எந்த விதமான தங்கடமும் இல்லை, மாறாக நான் இந்த போருக்கு செல்லும் போது சக்தியோட தான் இருந்தேன் யார சொல்லலாம். அதே போல என்னை விட வசதி படைத்தவள் யாருமே இல்லை இந்த நேரத்துல. பொதுவா உண்மையை சொல்லாட என்னால முடியல அப்படி இப்படி கூட சொல்லல, தெளிவான முறையில. அதாவது இதுதான் உண்மை யார சொல்லலாம், தவறு முழுக்க முழுக்க என் மீதுதான் என்பதை உண்மையை ஒத்துக்கொண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக ஹஜ்ரத் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுமையாக சரணடைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சரி, இதுவென்றால் நீ உண்மையைத்தான் சொல்லியிருக்கிற, ஆனா உன் விஷயத்துல அல்லாஹு தாலா என்ன தீர்ப்பளிக்கின்றான் என்பதை பார்க்கும் வரைக்கும் நீ சென்று விடு என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். அவர்கள் எந்திரிச்சு செல்லும் பொழுது பனு சலமாவுடைய அந்த கூட்டத்தில் இருந்த சிலர் அவரை பின்பற்றி ஓடுறாங்க. யார? காப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடியே போய் சொல்றாங்க, நீ அழகா என்னப்பா, நீ இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த வித தப்பும் செஞ்சதில்லை, நீ நல்ல முறையில் தான் நடந்திருக்கிற, நபியோட இருந்திருக்கிற, போர்ல எல்லாமே செஞ்சிருக்கிற, இந்த ஒரு விஷயம் தானே, எதையாவது நீ செஞ்சிருக்கலாமா, ஏதாவது சொல்லி சமாளித்திருக்கலாம் அல்லவா என்பதாக சொல்லும் பொழுது அதில் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இப்படி பொய் சொல்லியோ அது சொல்லியோ நான் விரும்பவில்லை என்பதாக, உண்மையைத்தான் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய உறுதி என்று சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்னா, நீ சொல்லியிருந்தா தப்பிச்சிருக்கலாமே என்று சொன்னாலும் என்னால் முடியாது. அது காப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர்கள் எந்த அளவுக்கு என்னை ஆர்வம் மூட்டினார்கள் பொய் சொல்வதன் மீது என்றால், நான் திரும்பி நபிட்ட போய் பொய் சொல்லிட்டு வந்துடலாமோ என்ற எண்ணமும் எனக்கு தோன்றியது. ஆனால் எனக்கு அது மனம் வரல. இதான் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன மாதிரி யாராவது இது போன்ற நிலையில் இருக்கிறார்களா, உண்மையை சொல்லிவிட்டு இது போன்று நபியிடம் உண்மையாக சொல்லிவிட்டு யாரும் இது போன்று இருக்கின்றாரா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், இரு நம் மனிதர்கள், ஒன்று முராரத் இப்னு ரபியா அல் அம்ரி ஹிலால் இப்னு உமையத் அல் வாக்கிஃபி, 2 பேர் இருக்கிறாங்க. இவர்களும் இந்த இருவரும் உங்களை போன்று உண்மையை சொல்லிக்கொண்டு அவர்களும் இது போன்று தண்டனைக்கு ஆளாயிருக்கின்றார்கள் என்று சொன்னவுடன் ரசூல் ஹஜ்ரத் மேலும் அவங்க சொன்னாங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப சாலிகானவங்க, நல்லவங்க, அவங்க 2 இதுல பதிலே எனது கலந்துருக்கிறாங்க என்று சொன்னவுடன் நான் அவங்க 2 பேரையும் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி என்று நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த 3 பேர் யாரு? காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர், மாதிரி முராரத் இப்னு ரபியா, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 3 பேர்ட்டையும், இந்த 3 பேர்ட்டையும் செஞ்சக்கூடாது. யாரெல்லாம் பின்தங்கி இருந்தாங்க, அதில் நிறைய பேர் போய் சொல்லி தங்களிடம் சொல்லி தப்பிச்சு கொண்டாங்க. ஆனா அந்த 3 பேர் பின்தங்கி, அந்த 3 பேர்ட்ட நீங்க பேசவே கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிட்டு விட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, எனக்கு இதனால என்ன ஆயிடுச்சு, அப்படியே என்னுடைய நிலையே மாறிடுச்சு. என்னுடைய நஃப்ஸுக்கு இந்த பூமியே வெறுப்பாயிடுச்சு. டெய்லி பார்க்குற பூமி நான் அப்போ வெறுப்பாயிடுச்சு. உண்மையிலே அந்த 50 இரவுகள் என்ன செய்யப்பட்டது, நாங்கள் எப்படி கழிச்சோம், ரொம்ப வெறுத்த நிலையில கழிச்சோம். ஏன்னா என்னுடைய 2 நண்பர்கள், அதாவது முராரா ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹுவங்களும் 2 பேரும் வீட்டிலே இருந்துட்டாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே வரல, அழுதுகிட்டே வீட்டிலே இருந்துட்டாங்க. நானும் வாலிபனாக இருக்கிறேன்,
என்னால் ஒரு இடத்துல உட்காரவும் முடியல, சக்தி உள்ளவனா இருக்கிறேன். ஆனால் என்ன செய்வேன், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்து வெளியே வந்து அவங்களோட முஸ்லீம்களோட தொழுகையில கலந்து கொள்வேன். கடை வீதிகள் அப்படியே போயிட்டு வருவேன். யாராவது என்கிட்ட பேசுவாங்களான்னு பார்ப்பேன், யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவேன், வந்து சலாம் சொல்லுவேன். அவங்க தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த இடத்துல என்ன செய்வேன், சலாம் சொல்லுவேன். என் மனசுல நான் சொல்லிக்கிடுவேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது முதல்ல அசைக்கிறாங்களா இல்லையா என்பதாக நான் பார்த்து அவர்களை நோட்டமிடுவேன். என்னுடைய சலாமுக்கு பதில் வருகிறதா என்பதை நான் அறிய ஆவலோடு இருப்பேன். ஆனால் எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது. இவ்வாறு என்னுடைய நிலை சென்று கொண்டிருந்தது. இவ்வாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அதற்கு பிறகு என்ன நடந்தது, எவ்வாறு அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது என்ற விஷயமெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்மை இதன் மூலம் ஒரு சின்ன ஒரு விஷயம், அது காபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் உண்மையை பேசி எவ்வாறு அல்லாஹ்விடத்தில் நல்ல பேரை பெற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். விளக்கங்களை அர்த்தங்களை பார்க்கலாம். உள்ளே செல்வோம் வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال كعب بن مالك. ஹஜ்ரத் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபலம்மா பலகனி அன்னஹு தவஜ்ஜஹ காஃபிலன். ஃபலம்மா பலகனி எனக்கு செய்தி எட்டிய போது, அன்னஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவஜ்ஜஹ காஃபிலன், தவஜ்ஜஹன முன்னோக்குகிறார்கள், காஃபிலன் திரும்பிய வண்ணமாக, ஊரை நோக்கி திரும்பிய வண்ணமாக முன்னோக்கி வருகிறார் என்ற செய்தி எனக்கு எட்டிய போது, ஹலரனி ஹம்மி, ஹலரனி என்னிடம் ஆஜராகிவிட்டது, ஹம்மி என்னுடைய கவலை, என்னை வந்தடைந்து விட்டது. ஹதரை ஹதுர்னா ஆஜராகிறது. அந்த ஹம்மி என்னுடைய கவலை என்னை என்னிடம் ஆஜராகிவிட்டது. தஃபிக்து அத்ததக்கருல் கித்ப, தஃபிக்து அத்ததக்கரு நான் நினைவு கூற ஆரம்பித்தேன். தஃபிக எல்லாம் வந்து இந்த ஆரம்ப பத ஜஅல இந்த மாதிரி. அப்போ நான் நினைவு கூற ஆரம்பித்தேன் என்னுடைய பொய்களை, அதாவது கதிபன பொய்யை, பொய் சொல்வதை ஒரு பொய்யாக நான் நினைவு கூறிக்கொண்டிருந்தேன். அகூலு நான் சொன்னேன், பிமாதா அஹ்ருஜு எதை கொண்டு நான் வெளியேறுவேன், மின் சஹதிஹி கதன், மின் சஹதிஹினா அவர்களுடைய கோபத்தை விட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிருப்தி ஆயிடுவாங்களே அந்த அதிருப்தியை விட்டும் நான் எதை கொண்டு வெளியேறுவேன், கதன் நாளை. வஸ்தஅன்து நான் உதவி தேடினேன், அலா தாலிக்க அந்த விஷயத்தின் மீது, அதன் மீது, அதாவது நான் எப்படியாவது அதை விட்டு வெளியேறணுங்கிற அந்த விஷயத்தின் மீது, பிக்குல்லி தீரா இன் மின் அஹலி ஒவ்வொரு தீர யோசனை உடையவர்கள், அறிவுடையவர்கள், ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், மின் அஹலி என் குடும்பத்தார்களிலிருந்து ஒவ்வொரு ஆலோசனை கூறக்கூடியவர்களிடமும் ஆலோசனை கூறக்கூடிய கொண்டும் அந்த விஷயத்தில் நான் உதவி தேடிக் கொண்டிருந்தேன். பலம்மா கீல எனக்கு சொல்லப்பட்ட பொழுது, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கது அதல்ல காதிமன், அது அதல்ல காதிமன்னா வந்தவர்களாக நிழலிட்டு விட்டார்கள். அதல்லனா பொதுவாக அதாவது வல்ல எதிர்னா நிழல் தரது, அதெல்லாம் நிழல் ஏற்படுத்துறது. அப்ப அதல்ல காதிமன் வரக்கூடியவர்களாக நிழலை ஏற்படுத்தி விட்டார்கள், அதாவது வந்து நெருங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஜாஹ அன்னி அல் பாத்திலு என்னை விட்டு நீங்கி விட்டது, அல் பாத்தில் பாத்தில் எல்லாம் நீங்கிடுச்சு. நான் யோசிச்சு வச்சிருந்த பொய் சொல்லணுங்கிறதும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, என்னை விட்டு முழுமையாக நீங்கி விட்டது. அரஃப்து அன்னி லன் அஹ்ருஜ மின்ஹு அபதம் பிஷையின் ஃபீஹி கதிபுன். அரஃப்து நான் அறிந்து கொண்டேன், அன்னி நிச்சயமாக நான் லன் அஹ்ருஜ வெளியேற மாட்டேன், வெளியேற முடியாது, மின்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து, அபதன் ஒருபோதும், பிஷையின் ஒரு வஸ்துவை கொண்டு, ஃபீஹி கிதுபுன் எதில் பொய் இருக்கிறதோ, எந்த விஷயத்துல இந்த ஹீங்கிறது இந்த ஷெய்க்கு போகுது, எந்த விஷயத்திலே பொய் இருக்கிறதோ அதன் மூலம் ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வெளியேற முடியாது என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஃபஅஜ்மஅது சித்கஹு எனவே நான் ஒன்று சேர்க்க ஆரம்பித்து விட்டேன், சித்கஹு அதனுடைய உண்மையை. ஃபஅஜ்மஅது சித்கஹு அப்படின்னா நான் ஒன்று சேர்த்தேன்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சேன், உறுதி கொண்டு விட்டேன். சிதுகஹு அவரிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை சொல்ல வேண்டும் என்பதை நான் உறுதி செய்து விட்டேன். வஅஸ்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிமன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வரக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். வாஸ்பஹனா அதாவது வாஸ்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிமன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்போ வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஒக்கான இதா கதிம மின் சஃபரின், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியிருந்தார்கள். இதா கதிம வந்தால், மின் சஃபரின் பிரயாணத்திலிருந்து வந்தால், பத அபில் மஸ்ஜிதி பள்ளியில் தான், பள்ளியை கொண்டு முதலாவது ஆரம்பிப்பார்கள். பள்ளியில தான் என்ன சொல்லுவாங்க, நுழைவார்கள். அங்கு அந்த பள்ளியிலே 2 ரக்காத் தொழுவார்கள். சும்ம ஜலசலின் நாசி, பிறகு மக்களுக்காக வேண்டி அங்கு அமர்ந்திருந்தார்கள். பலம்மா ஃபஅல ذلك, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்த பொழுது, ஜாஅல் முஹல்லஃபூன, இந்த பின்தங்கியவர்கள் எல்லாம் வந்தார்கள். பின்தள்ளப்பட்டவர்கள், நான் போருக்கு போகாம பின்னானவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். இந்த ஹூங்கிறத மீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும். ஃபதஃபிகு யஅததிரூன இலைஹி, இலைஹிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் அவர்கள் காரணம் தங்கடம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். வயஹ்லிஃபூன லஹு, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சத்தியம் செய்ய ஆரம்பித்தார்கள். வகானு பிலாத்தன், பிலாத்தன் ஒ சமானின் ரஜுலன், அவர்கள் ஆகியிருந்தார்கள். பிலாத்தன் சொச்சமாக, ஒ சமானின் ரஜுலன் ஏறத்தாழ 80 மனிதர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள். 80 நபர்கள் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தங்களுடைய தங்கடங்களை சொல்லி சத்தியம் செஞ்சுட்டு போனாங்க. ஃபகபில மின்ஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏற்றுக்கொண்டார்கள். மின்ஹும் அவரிடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்லக்கூடிய தங்கடங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அலானியத்தகும், ஃபகபில மின்ஹும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலானியத்தகும், அவருடைய வெளிப்படையான அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டார்கள். வபாயஅஹும், அவர்களோடு பையத்தும் செய்தார்கள் சரி என்பதாக. வஸ்தக்ஃபர லஹும், அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடினார்கள். வக்கல சராயிரஹும் இலல்லாஹி, இன்னும் ஒப்படைத்து விட்டார்கள். சராயிரஹும், அவருடைய உள்ரங்கங்களை இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைத்து விட்டார்கள். அப்போ வெளிப்படையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெளிரங்கத்தை பார்த்து அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் தங்கடங்களை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா உள்ரங்கத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டார்கள். ஃபஜிஇதுஹு, நானும் நபி, எனவே நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். அபூஹுங்கிறதமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது, ஃபலம்மா சல்லம்து அலைஹி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்ன போது, தபஸ்ஸம தபஸ்ஸுமல் முக்லபி, தபஸ்ஸம புன்னகைத்தார்கள். தபஸ்ஸுமல் முக்லபினா கோபம் ஏற்படுத்தப்பட்டவனுடைய புன்னகைப்பை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். அப்ப அந்த கோபத்தோட ஒரு புன்னகைத்தார்கள். சும்ம, பிறகு கால சொன்னார்கள், தால் வாருங்கள், தால நான் வாருங்கள் அர்த்தம். ஃபஜிஇது, நான் வந்தேன். அம்ஷி, நடந்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். ஹத்தா ஜலஸ்து பைன யதைஹி, நான் அமர்ந்து விட்டேன். பைன யதைஹி, அதாவது அவர்களுக்கு முன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அமரும் வரைக்கும் நான் அவங்களோட நெருங்கி வந்து உட்கார்ந்துட்டேன். ஃபகால் அலி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் கேட்டார்கள், மா ஹல்லஃபக, உன்னை பின்தள்ளியது எது, உன்னை போருக்கு வராமல் பின்னால் ஆக்கியது எது என்பதாக கேட்டார்கள். அலம் தகுன் கதிப்தாத்த லஹரக, அலம் தகுன், நீ ஆகியிருக்கவில்லையா, கதிப்தாத்த திட்டமாக நீ வாங்கியவனாக, லஹரக உன்னுடைய வாகனத்தை, உன்னுடைய வாகனத்தை நீ வாங்கியவனாக ஆகியிருக்கவில்லையா. லஹர்னா அசல முதுகுக்கு சொல்றது, இந்த இடத்துல மேலேறி உட்காரதான், அதுக்கு வாகனத்துக்கு லஹருங்கிற அந்த பேர் வந்துருச்சு. அப்ப அந்த உன்னுடைய லஹர், உன்னுடைய வாகனத்தை நீ வாங்கி வைக்கவில்லையா. ஃபகுல்து, நான் சொன்னேன். பலா, ஏனில்லை. அன்னி, நிச்சயமாக நான். வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக. லவ் ஜலஸ்து இன்த கைரக் மின் அஹ்லி துன்யா லரஅய்து அன் சஅக்ருஜ மின் சக்திஹி பிஉத்ரின் வலகத் உஅதீது ஜதலன். லவ் ஜலஸ்து, நான் ஆகியிருந்தால், இந்த கைரக், லவ் ஜலஸ்து, நான் அமர்ந்திருந்தால், இந்த கைரிக்க, உங்கள் அல்லாதவரிடம் நான் ஆகியிருந்தால், அமர்ந்திருந்தால், மின் அஹ்லி துன்யா, உலகவாதிகளிலிருந்து உங்கள் அல்லாதவரிடம் அமர்ந்திருந்தால், நான் ஆய்த்து, நிச்சயமாக நான் பார்த்திருப்பேன். அன் திட்டமாக, சாஹ்ருஜ் வெளியேறுவதற்கு, மின் சக்திஹி அந்த மனிதருடைய கோபத்திலிருந்து வெளியேறுவதற்கு நான் முயற்சி செய்திருப்பேன். பிஉத்ரின் சில தங்கடங்களை கொண்டு. வலகது ஊதீது ஜதலன், திட்டமாக நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஜதலன் நன்கு பேசக்கூடிய திறமை, அதாவது காரணங்கள் சங்கடங்கள் சொல்லி தப்பிக்கக்கூடிய அந்த விஷயங்களை. ஜதலன்னா அசல்ல நல்ல வாக்குவாதம் பண்றது. அப்ப அந்த தன்மை, எனக்கு திறமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஜதுலன் என்று சொல்லி வார்த்தை வந்திருக்கு. இது விவாதம் செய்யறது, விவாத திறமை, இது போன்ற அர்த்தங்களை அதை எடுத்துக்கொள்ளும். வலாக்கின்,
நிச்சயமாக என்றாலும் நான் வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக லக்கது அலிம்து திட்டமாக நான் அறிந்திருக்கிறேன் லயின் ஹத்தஸ்துக்கல் யௌம் இன்றைய நாளில் நான் உங்களிடம் பொய் சொல்லி இருந்தால் ஹத்தஸ்துக்கல் யௌம் ஹதீஸ கதிபின் அதாவது பொய்யான பேச்சை நான் இன்றைய நாளில் உங்களிடம் நான் பேசியிருந்தால் தரலா பிஹி அன்னி அதை கொண்டு நீங்கள் என்னை தொட்டும் பொருந்தி கொள்ளக்கூடிய தரலா பிஹினா அதை கொண்டு நீங்கள் பொருந்தி கொள்ளக்கூடிய அன்னி என்னை தொட்டும் நீங்கள் பொருந்தி கொள்ளக்கூடிய பொய்யான பேச்சை நான் உங்களிடம் பேசியிருந்தால் யூஷிகன்னல்லாஹு திட்டமாக அல்லாஹு தாலா நெருங்கி விடுவான் ஐ யுஸ்கிதக்க அலைய ஐ யுஸ்கிதக்க உங்களை கோபப்படுத்துவதற்கு அலைய என் மீது அதாவது நீங்கள் கோபம் கொண்டவராக மாறுவதற்கு என் மீது கோபம் கொண்டவராக ஆகுவதற்கு அல்லாஹு தாலா நெருங்கி விடுவான் வலையின் ஹத்தஸ்துக்க ஹதீஸ் சிதுக்கின் தஜிது அலைய ஆனால் நான் உங்களிடம் உண்மையான பேச்சை பேசினால் ஹதீஸ் சிதுக்குன உண்மையான பேச்சை பேசினால் தஜிது அலைய ஃபீஹி அந்த விஷயத்திலே நீங்கள் என் மீது நிச்சயமாக கோபத்தை கொள்வீர்கள் வெறுப்பை அடைவீர்கள் இன்னி நிச்சயமாக நான் அர்ஜு ஆதரவு வைக்கிறேன் ஃபீஹி அந்த விஷயத்திலே இந்த உண்மையுடைய விஷயத்திலே அஃபு அல்லாஹி அவங்களுடைய கோபத்துடைய விஷயத்துல அஃபு அல்லா அல்லாவுடைய அந்த மன்னிப்பை நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சொல்றாங்க. லா வல்லாஹி மாகான் அலி மின் உதுரின் லா இல்லை அல்லாஹ் மீது சத்தியமாக மாகான் எனக்கு ஆகியிருக்கவில்லை மின் உதுரின் தங்களிடத்திலிருந்து காரணத்திலிருந்து எதுவுமே ஆகியிருக்கவில்லை மா குன்து கத்து அக்வா இன்னும் ஒருபோதும் நான் ஆகியிருக்கவில்லை அக்வா மிக சக்தி வாய்ந்தவனாக வலா ஐசர மின்னி இன்னும் என்னை விட வசதி படைத்தவர்களாக யாரும் ஆகியிருக்கவில்லை ஹீன தஹல்லஃப்து அன்க உங்களை விட்டு நான் அந்த போருக்கு வராமல் பின்தங்கிய நேரத்திலே தஹல்லஃபன பின்தங்கினார் பின்தங்கிய நேரத்திலே என்னை விட வசதி படைத்தவரும் என்னை விட சக்தி வாய்ந்தவரும் யாரும் இல்லை. وقال رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அம்மா ஹாதா அம்மா அறிந்து கொள்ளுங்கள் ஹாதா இவர் ஃபக்கது சதக திட்டமாக இவர் உண்மையே உரைத்து விட்டார் ஃபக்கும் எழுந்துவிடு அத்தா யக்தி அல்லாஹு ஃபீக் அல்லாஹு தஆலா உன்னுடைய விஷயத்திலே தீர்ப்பளிக்கும் வரைக்கும் நீ எழுந்து சென்று விடு என்பதாக சொன்னார்கள். ஃபக்கும் து எனவே நான் எழுந்திருத்தேன் வசார ரிஜாலும் மின் பனி சலமத்த ஃபத்தபிஊனி வசார இன்னும் வந்தார்கள் ரிஜாலும் சில ஆண்கள் மின் பனி சலமத்த பனி சலமாவுடைய கோத்திரத்தை சார்ந்த சில நபர்கள் வந்தார்கள் ஃபத்தபஊனி என்னை பின்தொடர்ந்து வந்தார்கள் என்னை பின்தொடர்ந்தார்கள். ஃபகாலு இன்னும் சொன்னார்கள் லீ எனக்கு வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மா அலிம்னாக்க உங்களை நாம் அறிந்திருக்கவில்லை குன்ட அத்னப்த தம்பன் நீங்கள் எந்த ஒரு பாவத்தையும் செய்திருந்ததாக கபலஹாதா இதற்கு முன்பாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதற்கு முன்பாக நீங்கள் எந்தவித பாவத்தையும் நீங்கள் செய்ததாக நாங்கள் அறிந்திருக்கவில்லை என்பதாக கூறினார்கள். கது அஜஸ் தத்தமா நீ பலகீனமாகிவிட்டாய் அல்லா தக்கூன ஆகாமல் இருப்பதற்கு ததர்த்த காரணத்தை சொல்லி காரணத்தை நீ சொல்லாமல் இருப்பதை விட்டும் பலகீனமாகிவிட்டாய் இல்லா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்தவித காரணத்தையும் நீ சொல்லாமல் இருப்பதிலிருந்து நீ இருப்பதை கொண்டு நீ பலகீனமாகிவிட்டாய் பிமா ததர இலைஹில் முஹல்லஃபூன் எதை கொண்டு காரணம் சொன்னார்களோ இலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் அல் முஹல்லஃபூன் பின்தங்கியவர்கள் எதை கொண்டு காரணம் சொன்னார்களோ அந்த காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லாமல் இருந்து நீ பலகீனமாகிவிட்டாய். கது கால ஃபீக்க கது கான காஃபீக்க தம்புக்க இஸ்திக்ஃபார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்க கது கான காஃபீக்க உனக்கு போதுமானதாக இருக்கும் தம்புக்க உன்னுடைய உன்னுடைய பாவத்திற்கு இஸ்திக்ஃபாரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்க உனக்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பே உன்னுடைய பாவத்திற்கு இது போதுமானதாக ஆகிவிட்டது. வல்லாஹி அல்லாஹ் மாசாலு யுஅன்னிபூனி அல்லாஹ்வின் சத்தியமா மாசாலு யுஅன்னிபூனி அன்னப யுஅன்னிபுனா என்னை பழித்துக் கொண்டும் திட்டிக் கொண்டும் இருந்தார்கள் என்னை பழித்துக் கொண்டு இருக்கதை இட்டு நீங்கவில்லை
நீங்காமல் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஹத்தா அரத்து, நான் நாடும் வரைக்கும் நர்ஜி, நான் திரும்புவதை நபிசுல்லாசம் உள்ள திரும்புவதை நாடினேன். உகதிப நப்சி, நான் என்னுடைய நப்சுக்கு நான் என்ன செய்வேன், நான் பொய் சொல்லுவதற்கு நாடும் வரைக்கும் என்னை இவ்வாறு பழித்துக் கொண்டும் திட்டிக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். தும்ம குழுத்து பிறகு நான் சொன்னேன், லஹும் அல்லக்கிய ஹாதா மையா அஹதுன், குழுத்து அவள்கிட்ட கேட்டேன், அல்லக்கிய சந்தித்திருக்கின்றார்களா ஹாதா இந்த விஷயத்தை, மைய என்னுடன் நான் சந்தித்ததை போன்று என்னுடன் யாராவது இந்த விஷயத்தை சந்தித்திருக்கிறார்களா, அஹதுன் யாராவது ஒருவர். அவங்க சொன்னாங்க, நாம் ஆமா, ரஜுலானி இரண்டு மனிதர்கள். காலா மிஸ்லமா குல்த, காலா அவள் இருவரும் சொல்லியிருக்கின்றார் நபிசுல்லாஸ்லாமிடம், மிஸ்லமா குல்த நீ சொன்னதை போன்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபகீல் அலகும் அவள் இருவருக்கும் சொல்லப்பட்டது, மிஸ்லமா கீழ் அலக்கம் உன்னிடம் எது போன்று சொல்லப்பட்டதோ அதே போன்று அவளிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபகுல்து நான் சொன்னேன், மன்ஹுமா அவள் இருவர் யார் என்று கேட்டேன். காலு சொன்னாங்க, முராரத்து ரபியா, முராரத்து ரபியா ரதியுல்லான் அவர்கள் ஒருவர் ஆவார். அல் அம்ரி, அதாவது முராரத்து ரபியா அல் அம்ரியும் ஹிலால் இப்னு உமையத்தல் வாக்கிஃபி, ஹிலால் இப்னு உமையத்தல் வாக்கிஃபி ரெண்டு பேரும் தான். பதகருலி ரஜுலைனி சாலிஹைன், எனக்கு அவர்கள் நினைவு கூறினார்கள். ரஜுலைனி சாலிஹைன் இரண்டு நல்ல இரண்டு மனிதர்கள். திட்டமாக அவர்கள் இருவரும் பதிருத்தத்திலே கலந்திருக்கின்றார்கள். ஃபீஹிமா உஸ்வத்துன், அவர்கள் இருவரிலேயும் ஒரு அழகான ஒரு முன்மாதிரி வழிகாட்டல் இருக்கிறது. இந்த இடத்துல கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பனு சலமா கூட்டத்தார்கள், நீங்கள் இது போன்று பொய் சொல்லலாமே, ஏதாவது சொல்லி தப்பித்திருக்கலாமே என்று சொன்னதற்காக வேண்டி, அதற்கு பிறகு ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதன் காரணம், வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்னை போன்று என்று கேட்டுள்ளார்கள். அப்ப அவங்க அந்த ரெண்டு பேர் பேரையும் சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, எந்தவித பொய்யோ மறுப்போ தெரிவிக்கவில்லை, உண்மையை உரைத்தார்கள். எனவே என்னுடைய இரண்டு தோழர்களும் எதை செய்தார்களோ அதைத்தான் நானும் செய்ய போகிறேன். எனவே அவர்கள் இருவரிலும் எனக்கு ஒரு அழகான ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது, வழிகாட்டல் இருக்கிறது. எனவே அவர்கள் எந்த வழியை தேர்ந்தெடுத்தார்களோ அதே வழியைத்தான் நான் தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என்பதாக ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்தாருக்கு பதில் சொல்லியிருக்கின்றார்கள். அதைத்தான் ஃபீஹிமா உஸ்வத்துன், அவர்கள் இருவரிலே எனக்கு ஒரு அழகான வழிகாட்டல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். நான் சென்று விட்டேன். ஹீன தக்கருஹுமா, அவர்கள் அந்த இருவரை பற்றி எனக்கு சொன்ன பொழுது நான் சென்று விட்டேன். வனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் முஸ்லிமீன, முஸ்லிம்களை தடுத்து விட்டார்கள். அன் கலாமினா, எங்களுடன் பேசுவதை விட்டும். ஐயுஹ சலாசத்தை, அதாவது இந்த ஐயுஹ சலாசத்திலே இந்த மூன்று பேர்கள், நாங்கள் மூன்று பேர்கள், எங்கள் மூன்று பேருடனும் பேசுவதை விட்டும் எங்களை தடுத்து விட்டார்கள். மிம்பைனி மிம்பைன மன் தஹல்லஃப அன்ஹு, இவர்களுக்கு மத்தியிலே மன் தஹல்லஃப அன்ஹுனா நபிசுல்லாஹு அலைஹி தொட்டும் விட்டும் யாரெல்லாம் பின்தங்கினார்களோ அவர்களுக்கு மத்தியிலே இந்த எங்களுடைய மூன்று பேருடனும் பேசுவதற்கும் நபிசுல்லாஹு முஸ்லிம்களை தடுத்து விட்டார்கள். தகையரு மாறிவிட்டார்கள், எங்களுக்கு எதிராக மாறிவிட்டார்கள். ஹத்தா தனக்கரத் ஃபி நஃப்ஸி அல் அர்து ஃபமா ஹிய அல்லதி ஆரிஃப், பூமியே வெறுப்பாகிவிட்டது. எதை நான் அறிந்திருந்தேனோ திட்டமாக அது அறிந்த ஒன்றாக எனக்கு ஆகியிருக்கவில்லை. வலபிஸ்னா அலா தாலிக ஹம்ஸீன லைலத்தன், நாங்கள் தங்கினோம் அலா தாலிக் அந்த விஷயத்தின் மீது, ஹம்ஸீன லைலத்தன் 50 இரவுகளை நாங்கள் தங்கினோம், கழித்தோம். அம்மா சாஹிபாய, என்னுடைய அந்த இரு நண்பர்கள் தோழர்கள் ஆகிறவர்கள், ஃபஸ்தகானா வீட்டிலே அமர்ந்து விட்டார்கள். இஸ்தகான ஒரு இடத்துல அமர்ந்துறது. வகாதா ஃபி புயூத்திஹிமா, அவனுடைய வீட்டிலே அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். எபுக்கியான் அவர்களிடம் அழுத வண்ணமாக அமர்ந்து விட்டார்கள். அம்மா ஆனா நிச்சயமா நான் ஆகிறவன், ஃபகுன்து அஷப்பல் கௌமி, நான் என்னுடைய கூட்டத்திலே மிக வாலிபனாக ஆகியிருந்தேன். அஜ்லதஹும், அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக பலமுள்ளவனாக இருந்தேன். ஃபகுன்து அஹ்ருஜு, நான் வெளியேறக்கூடியவனாக இருந்தேன். ஃபஉஷ்ஹிது ஸலாத்த, ஃபஅஷ்ஹது ஸலாத்த மஅல் முஸ்லிமீன், முஸ்லிம்களோடு தொழுகையில் நான் ஆஜராகி இருந்தேன். வஅதூஃபு ஃபில் அஸ்வாகி, கடை வீதிகளிலே நான் சுற்றி வருவேன். வலா யுகல்லிமுனி அஹதுன், ஒருவரும் என்னுடன் பேச மாட்டார்கள். வாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவேன். உசல்லிமு அலைஹி, அவர் மீது சலாம் சொல்வேன். ஓஃபி மஜ்லிஸி, அவர்கள் மஜ்லிஸ்ல இருக்கும் பொழுது நானிடம் சலாம் சொல்வேன். பாத சலாத்தி, தொழுகைக்கு பின்பாக. ஃபஅகூலு ஃபி நஃப்ஸி, என்று நான் மனதிலே நான் சொல்லிக்கொள்வேன். ஹல் ஹர்ரக ஷஃபதைஹி பிரத்தி சலாம் அம்லா, ஹல் ஹர்ரக, அசைத்தார்களா, ஷஃபத்தையோட இரு உதடுகளையும் அசைத்தார்களா, பிரத்தி சலாமி அலைய, எனக்கு பதில் சொல்வதன் மீது அவர்கள் உதடுகளை அழைத்தார்களா, அம்லா, அல்லது இல்லையா, இதுதான் பார்த்தேன். எனவே இதற்கு பிறகு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நிலை எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களிலே நாம் பார்க்கலாம். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.